என்று சொல்லும் போது காட்பாடி 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 என்று தமிழகம் பூரா சொல்லக்கூடிய வகையில் வெற்றியை கொடுக்க வேண்டும். அதிலும் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் எந்த பகுதி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற காரணமாக இருந்தது என்று கேட்டுள்ள பேரை இந்த தொகுதி மக்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் 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 என்று கேட்டுக்கொண்டு அற்புதமாக செல்லாக இருக்கக்கூடிய தாய்மார்களே 23ஆம் தேதி காலை அதிகாலையில் தயாராகி 9 மணிக்கெல்லாம் வாக்குச்சாவடிக்கு சென்று இரண்டாவது கட்டணாக இருக்கக்கூடிய உதயசூரியனை தொட்டு அவரை வாழ வேண்டும் வாழ்த்த வேண்டும் என்று வாழ்த்தி உதயசூரியனை வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு செல்ல வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. அதை எடுத்து செல்வதற்காக கழகத்தின் பொதுச் செயலாளர் வேட்பாளர் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை மனதில் வைத்துள்ளார். அத்தனை திட்டங்களும் தேமுதிக சார்பாக இப்போ பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிக்கு நாங்க ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறோம். அமைச்சர் அவர்கள் திரு துரைமுருகன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் தொடர்ந்து ஓட்டு கேட்டுன்னே இருக்கிறோம். இப்போ கடை வீதி வீடு வீடாகவும் தொடர்ந்து சென்று பஸ்ஸு பேருந்து எந்த இடம் மொத்தத்தில் எல்லா இடத்துலையுமே நாங்கள் ஓட்டு கேட்டுன்னு இருக்கிறோம். அவர் இந்த முறை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற தேமுதிகவின் சார்பாக நாங்கள் அதிக அளவு நாங்கள் உழைத்து கொண்டு இருக்கிறோம். அபார வெற்றி அடைகிற அளவுக்கு நாங்கள் உழைத்து இது பண்ணுறோம். அதனால் மக்கள் அனைவரும் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களை வெற்றி பெற செய்கிறேன்னு தாழ்மையோடு கேட்டு காட்பாடி தொகுதி மக்கள் அனைவருக்கும் திரு துரைமுருகன் அமைச்சர் அவர்களுக்கு வாக்களிக்கும்படி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி அடைய செய்யணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம்.